விஜயோட முகத்தை வந்து நெஞ்சில பச்சை குத்திருக்கீங்க. பொதுவா நிறைய விமர்சனங்கள்லாம் வருது. அவர் நெஞ்சில தளபதி வந்து நெஞ்சில யாரும் குடி இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்க உங்களோட நெஞ்சில குடி வச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அதான் சார், இவர் வாடகைக்கோ லீஸுக்கோ இல்லை சார், பணம்ன்ற மாதிரி தான் இருக்காரு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையாக ஆத்மாத்மா இருக்கணும் சார், இல்லைன்னா இருக்கக்கூடாது. ஆத்மாத்மா இருக்கணும். நான் சட்டையில் பிரிண்ட் பண்ணி நிறைய பேர் எனக்கு கொடுத்துருக்காங்க. போட்டு துவச்சி ஹேங்கரில் போடுறது பெரிய பிரயோஜனமே இல்லை. எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். அதை தாண்டி எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு விஜய் சார். தலைவர் அவர்கள் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அதில் நான் ஏதாவது ஒன்று பண்ண நினைக்கிறேன். அதில் நான் இப்போ பண்ணுறது தான் ஒன்று. நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார் சார். பார்த்தீங்கன்னா என்னுடைய தோலை செருப்பாக தைச்சி போட்டுன்னு இருப்பார். அது பெரிய வார்த்தை. அதாவது அது நடக்குமா நடக்காதுன்னு கூட தெரியாது. ஆனால் பெரிய வார்த்தை அவர் சொன்னது. அட்லீஸ்ட் நம்ம தோளில் அவரையாவது சுமப்போம் தான் நம்ம அதை பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, தலைவருக்காக வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரீசனே வந்துட்டு நான் ஆத்மாத்மா இருக்கிறனால தான். உண்மையாகவே அவர் கொடியேற்றினதுலேருந்து அதுக்கப்புறம் கட்சி மாநாடு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே நான் அவருக்கு இது மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். டில் மை டெத்து தலைவருக்காக ஓடிக்கிட்டு இருப்பேன், உழைச்சிக்கிட்டு இருப்பேன். எங்கே போய் என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுவேன். எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குதுண்ணே. என்னன்னா, இப்போ நம்மளை மாதிரி சாதாரணமாக இருந்துச்சுன்னு பாலாஜி ஒன்றுமே இல்லை, சாதாரணமான ஒருத்தர், அவனுக்கே இவ்வளோ கூட்டம் அடங்குது. அப்படி இருக்கும்போது அவர் எங்கேயோ இருக்கார். அவர் வந்தானாலே அந்த இடம் பெரிய கூட்டமாகிடும். அப்புறம் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைன்னுவாங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதுக்கே இவருக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரில. அதாவது வந்து பெரிய போராட்டம். ஒரு இடத்துல ஒரு பர்மிஷன், ஒரு நல்லது பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க முடியல. இவங்களால் போராட்டம் கிராட்டம் இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுப்பாங்க. இப்போ ஆந்திராவில் பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி கூட்டம் வந்துச்சுன்னா பிரச்சனை டெஃபினட்டாக வரும். இப்போ பாருங்கள், அவருக்கு பாருங்கள். அதாவது இப்போ நீங்கள் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் சாருக்கு எவ்வளோ பிரச்சனை வருது பார்த்தீங்களா. புஷ்பா 2ன்றாங்க. அவர் டெய்லி புஷ்ஷுன்னு போகிறாரு. பாவம், எதுவுமே பண்ண முடியல அவரால். அதாவது படம் பார்க்க வர்றவங்க வந்து கூட்ட நெரிசல் இதாகிடுறாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? அவர் தொடர்ந்து பிரச்சனை ஆகிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ சார் ஒரு இடத்துக்கு வர்றாருன்னு வச்சுங்களேன், தலைவர் ஒரு இடத்துக்கு வர்றாருன்னா 100% கூட்டம் அதிகமாகிடும். அதாவது 2 பங்கு இல்லை, 5 பங்கு அதிகமாகிடும். கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் எதுக்காக வந்தாரோ அதை பண்ண முடியாத போயிடும். அதனால் வந்து சில விஷயம் கூடிய சீக்கிரம் இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் தலைவர் ஸ்ட்ரைட்டாக வருவார், பதில் சொல்லுவார். அந்த நாள் விரைவில் இருக்குது. நீங்கள் பாருங்கள்.